பொதுவா பிருகு நாடி ஜோதிட அடிப்படையில் பிரிவினைகளை உருவாக்கக்கூடிய கிரகம் யார் அப்படின்னா கேது பகவான். இப்போ பிரிவினை கிரகம் அப்படின்னு நம்ம எடுத்து கவனிச்சோம்னா பிரிவினை அப்படின்னு எடுத்துக்கலாம், தனிமைப்படுத்துதல் கிரகம்னு எடுத்துக்கலாம். இந்த கேதுவுடைய குணம் ஒரு மனிதருக்கு அதிகமாகும் பொழுது சந்திரனுடைய குணம் ஒரு மனிதனுக்கு குறைகிறது. இப்ப கிரகங்கள்ல 2 கிரகம் இருக்கிறது. இப்ப கேது பகவானை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்படிதான் ஒருத்தர் இருக்கணும், இப்படி இருக்கவர்கிட்ட தான் பேசணும், இப்படி இருந்தா பேசக்கூடாது அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரூல் போட்டு வச்சிருக்கிறது கேது பகவான். எல்லாரோடுமே சமநிலையில ஒத்து போறது யாருன்னா சந்திர பகவான். ஏன் சந்திர பகவான் மட்டும் இந்த கிரக அமைப்புல வராருன்னா அவர் தான் யார் ஒருத்தர் சந்தோஷமா இருக்கிறார் அப்படின்னு கவனிச்சு பார்த்தோம்னா அவருக்கு சந்திரன் நல்லா இருக்கவங்க தான் சந்தோஷமா இருப்பாங்க. சந்திரன் வலுவாகிட்டா ஒரு ஜாதகத்துல அவங்க எப்போதுமே நிகழ்கால மனநிலையிலேயே அதிகம் இருப்பவர்கள். கேது பாதிக்கப்பட்டுட்டா இறந்த